அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு சிக்கல் வருகிற போது அதை வெல்லுவதற்கான ஆற்றல் மனித குலத்துக்கு தரப்பட்டு இருக்கிறது என்பது ஒரு வியப்படைய வேண்டிய ஒரு தகவல். எதுக்குமே முன்கூட்டி தயாராக இருக்கிறாங்க பாருங்க, அவர்களால் பல துன்பங்களை வெல்ல முடியும் என்பதும் உண்மை. நான் முன்னரே சொல்லியிருக்கிற குறள் தான், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும் அப்படின்னு திருவள்ளுவர் எழுதி வைக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த லாக்டவுன் அப்படிங்கிற பீரியடு இது முடிஞ்ச உடனே எல்லாமே சரியாயிடுமா? கண்டிப்பாக இல்லை. எல்லாருக்குமே இது தெரியும். ஏன்னா பொருளாதார ரீதியாக கடைகள் திறப்பது கடினம், உணவு கடைகள் திறப்பது கடினம். இதுக்கெல்லாம் சட்டங்கள் யோசிப்பாங்க, ஆலோசனைகள் செய்து சில முடிவுகள் சொல்வாங்க. பல நாடுகளில் கூட இப்போ பண்ணிட்டாங்க. எப்படின்னா ஹோட்டல்கள் திறந்துட்டாங்க, அங்கே சாப்பிட வேண்டாம், பொட்டலமாக வேணால் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சில நாடுகள் இப்போ முடிவு எடுத்திருக்கிறாங்க, உணவு கடைகளை எல்லாம். இது மாதிரி நிறைய மாற்றங்கள் இங்கேயும் நம்முடைய இந்தியாவில் கண்டிப்பாக வரும். இப்போ எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, வர்றதுக்கு முன்னாடியே பல விஷயத்தில் நாம் தயாராக இருக்கணும், என்னென்ன வரப்போகுது அப்படின்னு. இப்போ முடி வெட்டிக்கிறதுங்கிறது கூட ஒரு பெரிய பிரச்சனை தான். இல்லை, ரெண்டு பிரச்சனை இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் முடி வெட்டிக்கிட்டா நமக்கு அந்த தொற்று நோய் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். சரி, நாமெல்லாம் முடி வெட்டுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டா முடிவெட்டுகிற சகோதரர்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய நிலைமை என்னாகும், அவங்களுடைய பொருளாதாரம் என்னாகும், அவங்களுடைய வருமானம் என்னாகும், கடைகள், வாடகைகள், அவங்களுடைய அன்றாட உணவுக்கான வழிமுறைகள், இப்படி நிறைய சிக்கல் இருக்குது. சிக்கலை நான் சொல்கிறதுக்காக நான் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணலை. இப்போ அதை பற்றிலாம் யோசிக்கணும். இப்போது கடை திறந்த உடனே அந்த கடையை எல்லாத்தையும் ஸ்டெர்லைஸ் பண்ணி, கருவிகளை ஸ்டெர்லைஸ் பண்ணி அவங்க எப்படி முடி வெட்ட முடியும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பல நாடுகளில் யோசிச்சுட்டாங்க. அவங்க ஒரு மாஸ்க் போட்டுக்கிறது, முடி வெட்டிக்கிறதுக்கு போகிறவங்க எப்படியெல்லாம் தன்னை பாதுகாத்துக்கிறது, இப்படிலாம் சில யோசனைகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சரி சார், ஒருத்தர் போய் உட்காந்துட்டு ஏஞ்சி போகிறாரு, அடுத்தாவில் போய் உட்கார்ற ஆள், அவருக்கு ஏதாவது சிக்கல் வந்துட்டா வெட்டுறவர் கவனமாக இருக்கலாம், வெட்டிக்க வர்றவர் பாதுகாப்பாக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் வந்துட்டு போயிட்டா எவ்வளோ சிக்கலாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நான் என்ன தீர்வு சொல்ல போகிறேன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் என்னால் முடியாது. ஏன்னா பிரச்சனைங்கிறது அவங்கவுங்க சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அப்போது நாம் என்ன பண்ணணும், எப்படி சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இப்போவே முடிவெடுக்கணும். ஏதோ இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் அரசு அறிவிக்கும், அன்றைக்கி திறந்து விட்ட உடனே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இல்லை. இன்னும் கூட இந்தியாவில் பல பேருக்கு என்னுடைய சீரியஸ்னஸ் அப்படிங்கிறது புரியல. ஏன் இப்படி சும்மா அடைச்சி வச்சுருக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் ஜாலியாக வெளியே போயிட்டு வந்தால் என்ன, இது இவ்வளோ தேவையா, இன்னும் பல பேர் இப்படி விவரம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதில் வேறு ஏதாவது உள்குத்து இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. இப்போ நோய் தொற்றுங்கிறது 100லேருந்து அப்படியே 10,000 போய்கிட்டே இருக்கும். அப்போ லாக்டவுன் பண்ணி வச்சிருக்கிற வரையில தான் அது பரவாமல் இருக்க முடியும். ஆனால் அதுக்காக ஒரேடியாக 3 மாத காலம் நம்ம அடைச்சி வைக்க முடியுமா? அதுவும் முடியாது. அப்போ நம்ம இப்போ என்ன திட்டமிடணும், அடுத்து என்ன செய்யணுங்கிறத பற்றி ஒவ்வொரு துறை. இப்போ மளிகை கடை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒன்லி பை டெலிவரி. நீங்கள் ஃபோனில் ஆர்டர் கொடுத்துடணும், இல்லை ஸ்லிப்பை கொடுத்துட்டு போயிடணும் வெளியிலேருந்து. அதுக்கப்புறம் அவங்க டோர் டெலிவரி, ஃபோனில் ஆர்டர் கொடுத்தாலோ ஸ்லிப்பு கொடுத்தாலோ டோர் டெலிவரி அப்படிங்கிற கான்செப்ட், அதுக்கு இப்போவே தயாராகணும். அதற்குரிய என்ன சொல்கிறது, அதற்குரிய ஏற்பாடுகளை மளிகை கடையை சார்ந்தவங்க செய்யணும். அது மாதிரி ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்கள், இப்போ டாக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். டாக்டர்ஸ் இப்போ பயப்படுற அளவுக்கு வேறு யாருமே பயப்பட முடியாது. பாவங்க, அவங்க தான் எல்லாரையும் காப்பாற்றுறவங்க. எந்த பேஷண்ட்டையாவது தொட்டு பார்க்காம அவங்களால வைத்தியம் பண்ண முடியுமா? இல்லை எந்நேரமே அவங்க அதே மாதிரியான ஒரு முழு உடையில் இருக்க முடியுமா? சரி, முழு உடையில் இருந்து அவங்க ஒரு பேஷண்ட்டை தொட்டு பார்த்துட்டு அடுத்த பேஷண்ட்டை தொடும்போது அவருக்கு சிக்கலாயிடுச்சு, ஒரு டாக்டரை பார்க்க போகிறதால சிக்கலாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்போ டாக்டர்கள் எல்லாமே கிளினிக்கு, நர்சிங் ஹோம் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு அப்படி உட்காந்துக்க முடியுமா? நான் இப்போ எதுக்கு சொல்ல வரேன், பிரச்சனைகளுடைய டைமென்ஷனை பேசுறது என் நோக்கம் இல்லை. ஒவ்வொரு துறையிலுமே ஆழமாக சிந்திக்க வேண்டிய நேரம். ஒரு டாக்டர் தன்னுடைய நர்சிங் ஹோமை எப்படி நடத்த போகிறார், ஒரு கிளினிக்கை எப்படி நடத்த போகிறார், பேஷண்ட்டை தொட போகிறாரா, தொட போகிறது இல்லையா, தடுப்பூசி வந்துட்டா பரவாயில்ல, தடுப்பூசி வரல அப்படின்னா அவர் எப்படி கையாள போகிறார், அதெல்லாம் பற்றி இப்போ பிளான் பண்ணணும். நான் பிப்ரவரி 1 மலேசியாவிலேருந்து வரேன். பிப்ரவரி 1
ஜனவரி மாத கடைசியில் எனக்கு அங்கே ஒரு நிகழ்வு, அதை முடிச்சுட்டு வரேன். நான் வரும்போது என்ன கவலைப்பட்டேன், நம்ம வெளிநாட்டிலேருந்து வர்றோம், விமானத்தில் வர்றோம், கவனமாக இருக்கணும்னு மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்தேன். நம்மளை பல பேர் வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்தாங்க. ஏன்னா பல பேர் மாஸ்க் போடலை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்கெல்லாம் ரொம்ப ஓவராக வந்து ப்ளே பண்ணுறாங்க, இவ்வளோ முன்ஜாக்கிரதை முத்தண்ணா மாதிரி இவங்கெல்லாம் லூஸு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு. பல பேர் பார்த்து சிரிக்கிறாங்க, அப்படி ஒரு மாதிரி நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ ஒன்றுமே இல்லை, பெரிய பிரச்சனையே ஆரம்பம் ஆகலை. ஊகானில் வெடிச்சிருக்குங்கிற அந்த நிலைமையில் நாங்கள் பயணம் பண்ணிட்டு திரும்பி வர்றோம், மாஸ்க் போட்டுக்கிறோம், சானிடைசரை கையில் வச்சுருக்கிறோம், 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நான் பக்கத்தால் மாஸ்க்கை கழட்டி சாப்பிட்ற போது கம்முன்னு இருந்தேன். அவர் மாஸ்க் இப்போ கழட்டி இருக்கிறாரு, அவர் மறுபடியும் மாஸ்க்கை போட்டதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறமா நான் என் மாஸ்க்கை கழட்டுறேன். இது வந்து ஓவராக இருக்கலாம், ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்கலாம். பட்டு நான் தனி மனுஷன் இவ்வளோ முன்ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ சமூகம் எவ்வளோ முன்ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ பண்ணுற ஏற்பாடுகளை நான் குறை சொல்லலை, அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க, துரத்தி பிடிக்கிறாங்க, படாத பாடுபடுறாங்க. அரசு அதிகாரிகள் செய்கிற சேவைகள்லாம் சாதாரணமானதில்லை. அவங்களுக்கு நாம் நன்றி சொல்லணும். நாம் இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே முழிச்சிருந்துருக்கணும். ஏன்னா விமானத்து வழியாக தானே சார் இந்த நோயே வருது, உள்ளுக்குள்ளே வெளியிலேருந்து வர்றதுனால வருது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நம்ம இன்னும் கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். இப்போ அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. என்ன செய்திருக்கலாம் என்று பேசுவது எப்போவுமே வேஸ்ட்டு. இப்போ என்ன செய்யலாம் அதுக்காக சொல்கிறேன். இப்போ கடை திறந்த உடனே என்ன பண்ண போகிறோம், பள்ளிக்கூடம் திறந்த உடனே என்ன பண்ண போகிறோம், தியேட்டர்லாம் திறக்க போகிறோமா இல்லையா, மால்லாம் திறக்க போகிறோமா இல்லையா, மளிகை பொருள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், உணவுப் பொருள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், உணவு தேவைகள். இப்போவே பாருங்கள், நிறைய பேருக்கான வேலை வாய்ப்பு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது பொருளாதாரத்தை நாம் எப்படி மீட்டு எடுக்க போகிறோம். வெறும் அச்சுறுத்துவதற்காக நான் பேசலை, எல்லாருமே கொஞ்சம் முன்கூட்டியே திட்டமிட்டு நம்ம என்னென்ன பண்ணலான்னு ஒரு 100 யோசனை பண்ணி அந்தந்த யோசனையை அந்தந்த துறையில் இருக்கிற அமைச்சர்கள், அதிகாரிகள், அரசு அல்லது தனியார் நிறுவனங்கள். இப்போ தனியார் நிறுவனங்களை எல்லாம், ஐயா பாத்ரூம் போகிறதா இருந்தால் தாப்பாலை தொட்டு தானே ஆகணும், இப்படி புறங்கையால் தள்ளுற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. யோசிக்கணும். அந்த கதவுகளை எல்லாம் கூட இப்படி புறங்கையால் தள்ளி திறக்கிற மாதிரி இப்போவே ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்ச உடனே கையால் தொடர்றதை விட இப்படி புறங்கையால் தள்ளுற மாதிரியெல்லாம் சில ஏற்பாடுகள் பண்ண வேணும் அப்படின்னு யோசிக்கணும். இது நான் சொன்னது சின்ன சாதாரண குழந்தைத்தனமான உதாரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய துறையில் என்ன பண்ண போகிறோம், ஒருவர் பேசும்போது ஒருவரோட எப்படி எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண போகிறோம். ஏன்னா இது இன்னையோட நாளையோட முடிகிற பிரச்சனை இல்லை. வெளியில் வர்றாங்க, நான் சிம்டமேட்டிக் அப்படிங்கிற எந்த விதமான சிம்டமும் உங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்டவங்க எங்கேயோ கொண்டு போய் 10 பேருக்கு விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா இப்போ திறந்த உடனே அவங்க உள்ளே வருவாங்க, மிங்கிள் ஆவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க, கல்லூரியில் வருவாங்க. அப்போது கல்லூரிகள்லாம் செப்டம்பரில் திறக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் அரசு முடிவெடுத்தா வருத்தப்படக்கூடாது. அவங்க நம்முடைய நன்மைக்காக செய்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் முன்னாடியே திறந்தா என்ன அப்படிலாம் மக்கள் கோவப்படக்கூடாது. இந்த மாதிரி யோசித்து எது செய்தாலும் நாம் அதெல்லாம் நம்முடைய நன்மைக்காக செய்கிறோம். 1 மாதம் 2 மாதம் தள்ளி படித்து ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஒரு 1 மாதம் 2 மாதம் அது தள்ளி போகலாம். இப்படி ஒவ்வொருவரும் தங்கள் துறையில் என்ன செய்ய போகிறோம் என்பதை யோசிக்கணும். இப்போ நமக்கு முழுக்க கெடுதல் தான் நடந்துருச்சா அப்படின்னா இல்லை. பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறத கொஞ்சம் கவனிங்க. சீனா மேலே உலகமே கோபமாக இருக்கு. சீனர்கள் தான் இதுக்கு காரணம்னு இன்னும் சட்டப்பூர்வமாக நிரூபிக்கப்படலை. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பிழை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத எல்லாரும் உணர்ந்துட்டாங்க. உலகம் இன்று துன்பப்படுவதற்கு சீனர்கள் மூல காரணம் அப்படிங்கிறத பொறுத்தளவில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. நான் இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், சீன பொருள் வாங்காதீங்க. சீனர்கள் எப்படி பாரதி பாடினார்னு தெரியல, ஒரு எதிரியை சொல்லும்போது அவர் சீனத்தவர் ஆகி விடுவாரோ அப்படின்னு ஒரு வார்த்தை தூக்கி போட்டார் மகாகவி பாரதி. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். 2 ரூபா கம்மியாக இருக்குன்னா நம்ம சீனத்து பொருள் தான் வாங்குவேன்னு சொல்லி வாங்க ஆரம்பித்தாங்க. இந்திய ப்ராடக்ட் கொஞ்சம் வேற கூட இருக்குது அப்படின்னா நம்ம ஏன் சீனத்து பல்பு வாங்கக்கூடாது, லைட் வாங்கக்கூடாது, அதெல்லாம் எதிர்த்து ஆரம்பத்திலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி, அதை விட அதை பேசுறதுக்கு நேரம் இல்லை. நாம் இந்த சூழ்நிலையில் சீனாவை உலகம் ஆதரிக்காது, அதை புரிஞ்சுக்கணும். எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பாங்க, வேறு நாடுகள்லேருந்து இப்போ நமக்கு கிடைக்காதான்னு எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தயாராகணும். இப்போ தொழிற்சாலைகளை உடனே திறக்க முடியுமா? முடியாது. ஆனால் பெரிய டிமாண்ட் இருக்கும். உலகளாவிய அளவில் பொருள்களுக்கு இந்தியாவிலேருந்து மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கும். அதுக்கு தொழிலதிபர்கள் திட்டமிடணும். நம்ம எப்படி மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம், தொழிலாளர்களுக்கு நோய் பரவாதபடி எப்படி அவங்களை வச்சுருக்க போகிறோம், அந்த ஃபேக்ட்ரியை எப்படி டிசைன் பண்ண போகிறோம்,
போதுமான அளவுக்கு இடைவெளி கொடுத்து சயின்டிஃபிக்காக அவங்களுக்கு வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறது, என்டையர் ஹாலை எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணுறது, அதை பற்றிய விஷயங்களை எல்லாம் அதுக்குரிய நிபுணர்கள் அவர்களோட ஆலோசனை பண்ணி ஃபேக்ட்ரியை எப்படி பண்ணணும், எப்படி வடிவமைக்கணும். ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு ஏகப்பட்ட ஆர்டர் வரும், இல்லை எந்த விதமான டவுட்டுமே வேண்டியதில்லை. இந்த 3 மாதம் நம்ம பட்ட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் அடுத்த 3 மாதத்தில் எடுத்துடலாம். அதை விட மிகப்பெரிய தொகையை கூட எடுத்துடலாம். நமக்கு வரப்போகிற காலம் பொற்காலம். இவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகு நமக்கு ஒரு பெரிய பொற்காலம் காத்திருக்குது. அப்படி ஒவ்வொரு துறையிலும் அடுத்து என்ன செய்வது என்பதை பற்றிய விழிப்பு இன்றைய அத்தியாவசியம். நேற்று நம்ம பல விஷயங்கள் செய்யலை, அதை இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை. நாம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி முழிச்சிருந்தா நிறைய ஆபத்துக்களை காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அடுத்த மாதத்துலேருந்து என்ன பண்ணணுங்கிறத பற்றி இன்னைக்கு யோசிங்க. ஒரு வார்த்தை சொன்னான், நாளை என்ன செய்வது என்பதை பற்றி இன்று யோசிக்கிறவன் வெற்றி பெறுகிறான். இன்று என்ன செய்வது என்று யோசிக்கிறவன் சிரமப்படுகிறான், முடிந்தால் வெற்றி பெறுகிறான். நேற்றைய வேலையை இன்று செய்து கொண்டிருக்கிறவன் சிரமப்பட்டு மட்டும் கொண்டே இருக்கிறான். அதனால நேற்றைய வேலையை செய்யறதுங்கிறது இப்ப வேலை இல்லை, இன்னைய வேலையை செய்யறதுங்கிறது இன்றைய வேலை அல்ல. நாளைய வேலை என்ன என்பதை பற்றி இப்போதே யோசிக்க வேண்டும். இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு? அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்ற ஞானிகள் பிறந்த நாடு. அதனால நாளைக்கு என்ன பண்ணணுங்கிறத பற்றி இப்பவே எல்லாரும் திட்டமிடணும், வெற்றி பெறணும்.